தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல். ஈரானின் தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிப்பு. அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய ஏவுகணைகள் இடைமறித்து அழிப்பு. கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ஈரான் இடையே 12 நாட்களாக நடைபெற்று வந்த போர் முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு போர் முழுமையாக முடிவுக்கு வரும் என்றும் தகவல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை. முன்பே அறிவித்ததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் நன்றி. அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம். கத்தாரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு தாக்குதலையும் திட்டவட்டமாக எதிர்ப்போம் என்று உறுதி. ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேலின் தாக்குதல்கள் அர்த்தமற்றவை என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டனம். ஈரான் மக்களுக்கு உதவ தயார் என்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் உறுதி. போர் சூழல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவிப்பு. கத்தாரில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள். அமெரிக்க நிலைகள் மீது ஈரானின் தாக்குதல் எதிரொலியாக இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஈரானின் அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து வியன்னாவில் சர்வதேச அணுசக்தி முகமையின் அவசர கூட்டம். சர்வதேச விதிகளை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் கண்டனம். ஈரான் இஸ்ரேல் மோதலை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பாஸ்மதி அரிசி சுமார் 1 லட்சம் டன் அளவில் தேக்கம். பாஸ்மதி அரிசி ஏற்றப்பட்ட கப்பல்கள் குஜராத்தின் கண்ட்லா, முந்த்ரா துறைமுகங்களில் தேக்கம். தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதை அடுத்து போலீசார் நடவடிக்கை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம். நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு என அனைத்து நிலைகளிலும் குளறுபடிகளும் முறைகேடுகளும் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு.
RSS பிஜேபி மாநாடுகளில் ஷோ பீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு நீட்டை எதிர்த்து பேச நேரமோ மானமோ இல்லையா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விலாசம். அதிமுக மெல்ல மெல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வருகிறது. அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். சம்பவத்திற்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. மிகுந்த ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இது அமித்ஷா திமுகவாக மெல்ல மெல்ல அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரம் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். வணிக வரி, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் அதிரடி மாற்றம். நிதித்துறை செயலாளராக வெங்கடேஷ், உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் IAS நியமனம். வணிக வரித்துறை ஆணையராக நாகராஜன் IAS, மனிதவள மேலாண்மை துறை செயலாளராக சமயமூர்த்தி IAS நியமனம். புகார் கொடுக்க சென்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை நொலம்பூர் காவல் ஆய்வாளர் அவமானப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. வெள்ளை சட்டையுடன் வந்தால்தான் மரியாதை தருவீர்களா, அழுக்கு சட்டையுடன் வந்தால் புகாரை ஏற்க மாட்டீர்களா என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். கட்டுப்படியாகும் விலை தராவிட்டால் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜொமேட்டோ, ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்களுக்கு உணவு விற்பனை நிறுத்தப்படும். நாமக்கல் ஹோட்டல் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னை தியாகராய நகரில் 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். தொலைபேசியில் ஆறுதல் கூறிக்கொண்டே வீட்டிற்கு சென்று பெண்ணை காப்பாற்றிய பெண் எஸ்ஐக்கு குவியும் பாராட்டு. ஓட்டன்சத்திரம் அருகே பைபாஸ் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதி விபத்து. சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி. திருத்தணி அரசு மருத்துவமனையில் நோயாளி தலை மீது கழன்று விழுந்த மின்விசிறி. மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் கேள்விக்குறியாக உள்ளதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். யாகசாலையில் வர்ணம் தீட்டும் பணிகள் தீவிரம். ஆனி மாத சோமவார பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோவில் மகா நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் QR கோடை ஸ்கேன் செய்தால் லட்டு பிரசாதம். பக்தர்கள் வசதிக்காக திருப்பதி தேவஸ்தானம் புதிய ஏற்பாடு. குஜராத், மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் 5 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 2 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி. தலா ஒரு இடத்தில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் வெற்றி.
பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டால் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். கர்நாடக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. மும்பையில் 90 லட்சம் கொடுத்தால் நீட் தேர்வு மதிப்பெண் மாற்றி அமைக்கப்படும் என்று கூறி மோசடி. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தது சிபிஐ. இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களில் 161 பேர் பத்திரமாக மீட்பு. ஆபரேஷன் சிந்து திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானம் மூலம் ஜோர்டான் வழியாக இந்தியா வருகை. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் சதம் அடித்த ரிஷப் பந்த். 2வது இன்னிங்ஸில் கேஎல் ராகுலும் சதம் விளாசி அசத்தல். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் த்ரில் வெற்றி. 4 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி அசத்தல். கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை வெளியாகிறது. பிரத்யேக வீடியோவை வெளியிட்டது படக்குழு. பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்ட நடிகை காஜல் அகர்வால். கவர்ச்சி உடையில் கணவர் மற்றும் குழந்தையுடன் கடற்கரை மணலில் ஓர் உல்லாச பயணம்.